அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது உம்மத்தின் மீது அன்பும் உம்மி நபியின் அழுகையும். உறுதி குலையாத உத்தம நபி அவர்கள் எதற்காகவெல்லாம் கலங்கி இருக்கிறார்கள்? அவர்கள் தன்னலத்துக்காகவோ தனக்காகவோ அவர்கள் என்றுமே கண் கலங்கியதே இல்லை. தாயிபில் அவர்கள் கல்லடிபட்டு திரும்பிய போதும் கூட அவர்கள் கலங்கியதில்லை. அதாவது இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளால் நாற்றமடிக்கும் ஒட்டக குடல்களை வைத்த போது அவர்கள் கலங்கவே இல்லை. சொல்லாலும் செயலாலும் நயவஞ்சர்களால அவர்கள் துன்புறுத்தப்பட்ட போதும் அவர்கள் கலங்கவே இல்லை. உகது போர்க்களத்தில் பல் உடைக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோடிய போதும் கூட அவர்கள் கலங்கவே இல்லை. எதற்காக கலங்கினார்கள் நபி அவர்கள்? இந்த உம்மத்தை நினைத்துதான் கலங்கியிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். நாளை மறுமையில் இந்த உம்மத்து அல்லாஹுவின் அர்சுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது சாட்சியாக வரப்போற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அந்த நிலையை நினைத்து பார்த்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம தோழர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதால் அவர்களும் அழுதிருக்கிறார்கள், சிரித்தால் அவர்களோடு சேர்ந்து சிரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னத நபித்தோழர்களாக அவங்க இருந்தாங்க. நாம இன்றைக்கு மறுமையை நினைத்து நம்மளுடைய அந்த நிகழ்வை நினைத்து நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோமா? அன்பானவர்களே, நாம் நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.